ஹாய் ஆல், இன்னைக்கு தமிழ் புத்தாண்டில், அதனால் ஈவினிங் வெளியில் போகலான்னு வெளியில் போயிட்டுருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு விலாகாக போடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, ஊர் சுற்றலாம் ஜாலியாக. நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து இதுதான். இங்கே ஒரு போர்டு வரும், அதை பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடுவீங்க இது எந்த ஏரியான்னு சொல்லிட்டு. தெரியுதா? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ஏரியா சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம எங்க போறோம்? அப்படியே போகிறோம், எங்கே போகிறோன்னு தெரியல. அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். பெட்ரோல் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் இல்லை, கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி அப்படியே ஸ்லோவாக ஓட்ட வேண்டியதுதான். எந்த இடத்துல நிறுத்தணும்னு தோணுதோ அந்த இடத்துல நிறுத்திட வேண்டியதான். வேறு எங்கேயும் இல்லை. வீட்டில் காலையிலே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. கோயிலுக்கு போகலான்னு ட்ரை பண்ணோம், பட் முடியல. ஸோ சின்னதாக ஒரு குட்டி அவுட்டிங் மாதிரி போகலான்னு பிளான் பண்ணி வெளியில் வந்திருக்கோம். சரி வாங்க, பெட்ரோல் பங்க் போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடுவோம். அப்புறம் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, போ. இந்த போஸ்டர் கொடியெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இது யாரோட கொடின்னு சொல்லிட்டு. நம்ம ஆக்டர் விஜயோட கட்சி கொடி தான் இது. இந்த ஏரியாவில் வந்து இன்றைக்கி அவங்களோட தொண்டர்கள் எல்லாரும் நீர்மோர் பந்தல் திறந்துருக்காங்க. இன்றைக்கி வந்து அம்பேத்கரோட பிறந்த நாள், அதனால் விஜயோட தொண்டர்கள் எல்லாரும் அதை அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடிட்டு நீர்மோர் பந்தலும் திறந்து வச்சுருக்காங்க. அதுக்காக தான் அந்த போஸ்டர் பேனர் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க. இதுதான் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற சர்வீஸ் ரோட்டில் இருக்கிற கடை. இது வந்து மெயின் NH திருச்சி. இந்த கடையோட பேர்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. சிலம்பம் அந்த மாதிரிலாம் இதுதான் பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறேன். பெட்ரோல் போட்டுட்டு திரும்ப வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டினியூ பண்ணிக்கலாம். பெட்ரோல் பங்க் பக்கத்தில் மெக்டொனால்ட். அப்புறம் எந்த பக்கம் போகிறோம்? கோலாலா. இங்கே வந்து கொஞ்சம் இந்த அருவாள், தேங்காய் எடுக்கிறது, இந்த கடை வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது வாங்கலாமான்னு பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கத்தி இருக்குது. எல்லாமே கத்தி தான் இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர், கத்தி, கட்டிங் பிளேயர், இதெல்லாம் தான் இருக்குது. எல்லாமே கத்தி, கட்டிங் பிளேயர் தான் இருக்குது. இந்த கடையில் நாங்கள் வந்து லைட்டர் வாங்கியிருக்கோம். எங்களோட கேஸ் லைட்டர் வந்து சரியில்லை, அதனால் லைட்டர் மட்டும் ஒன்று வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ மூவ் ஆகிட்டு அடுத்து எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். இதுதான் கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே போகலான்னா, இங்கே வந்து ஒரு ஜிகிர்தண்டா கடை இருக்குது, அங்கே தான் போகிறோம். இப்போ ரொம்ப நாளாக ஜிகிர்தண்டா சாப்பிட்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது இன்னைக்கு தான் சாப்பிட போகிறேன். வந்தாச்சு. ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா வித் பாசுந்தி 1 scoop ice cream 80 rupees. அவங்க போட்டிருக்காங்க 2 scoopனா 100, 1 scoop ஐஸ்கிரீம்னா 80 rupees.
டிலைட் கிடையாது. டிலைட்னா 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் வரும். ஸ்பெஷல்னா 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம். பக்கத்தில் தான் ஓலாலா ஜூஸ் ஷாப் இருக்குது. இங்கே வந்து என் பையன் பிரெட் ஆம்லேட் கேட்டான். அதுக்காக அவர் வந்து அவனுக்கு பிரெட் ஆம்லேட் வாங்கி கொடுக்க போயிட்டாரு. நான் வந்து இங்கே ஜிகிதண்டா சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிகிதண்டா சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போது கிளம்ப வேண்டியது தான். ஓகே, வந்த வேலை முடிஞ்சுது. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதோட முடிச்சிட்டோம். கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். நேற்றுக்கே காய்கறி எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டோம். அதனால் பெருசாக இன்றைக்கி ஒன்றும் வேலை இல்லை. ஸோ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்களோட குட்டி அவுட்டிங் ஜிகிதண்டாவோடய முடிஞ்சிச்சு. பிரெட் ஆம்லேட் ஜிகிதண்டா இதோடய முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.